حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي. மௌத்தாகிறதுக்குள்ள நமக்கு வர வேண்டிய எல்லாம் வந்துடும். கடைசி எந்த இடத்துல என்ன சாப்பிட்ட பிறகு மவுத்து அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ்டு, பூரா எழுதியாச்சு. லாஸ்ட் ரிஸ்க் வரை எழுதியாச்சு. ஆனா அந்த ரிஸ்க் முடியாமல் யாரும் மவுத்தாக மாட்டாங்க, யாரும் மவுத்தாக மாட்டாங்க. அல்லவா இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, கவலை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா, எனக்கு என்ன கவலை, என் ரிஸ்க் கண்டிப்பா இன்னொரு எடுக்க முடியாது, என் ரிஸ்க் கண்டிப்பா இன்னொரு எடுக்க முடியாது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குறேன், நான் தான் தொழுதாலும் என் தொழுகை இன்னொரு தொழுக முடியாது. இன்னொரு தெரியுமா, தமிழ் முடிஞ்சுன்னா நான் தான் மவுத்தாகும், எனக்காக இன்னொரு மவுத்தாக முடியாது. அதனால நான் இப்படி இருக்க முடியாது. ரிஸ்க தேடலாமே, 4 காசு ரொம்ப ஓடலாமே, துனியாவுக்கு பின்னாடி இப்படி இருக்கிறீங்களே, வர வேண்டிய ரிஸ்க்கு வந்தே தீரும். ஆனா இதுக்காக வேண்டிய வீட்லயே உட்காந்துக்கிறது தப்பா புரிஞ்சு கூடாதீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, நல்லடியாக யாராவது ஒரு வேலையும் பண்றது இல்லை. என்னப்பா பண்ற, நான் எங்க அத்தா கூட தொழிக்கிறேன். உங்க அத்தா என்ன பண்ற, அவர் சும்மா தான் இருக்காரு. அவர் சும்மா இருக்கிற அத்தாவுக்கு கூட இவர் ஒரு தொழில் இருக்காரா. அந்த மாதிரி அதான் வர்றது வந்துருமல்ல, வர்றது வந்துமல்லன்னா முருதியில் நாங்கள் சொல்வார்கள், பையன் சமா லாத்தும் திரு ரகபன் வள பிள்ளத்தை, வானம் தங்கத்தை மழையா பொழியாது, வெள்ளிய மழையா பொழியாது. ஹஜ்ஜுக்கு வந்தவங்க நிறைய பேர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஊருக்கு போகாம அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்களாம். மஸ்ஜிதுல் ஹராம்லையும் மஸ்ஜிதுல் நபவிலையும் அங்கேயே உட்காந்துட்டு ஊருக்கு போகாம துண்டை எடுத்து சுருட்டிட்டு வந்து அடிக்கிறதுக்கு வருவாங்களாம். பள்ளிவாசல்ல உமரதி எல்லாம் போய் எல்லாம் ஊருக்கு போ ஊருக்கு போ அப்படின்னு விரட்டப்ப அவங்க சொன்ன வார்த்தை, இப்படி உழைக்காம இங்க வந்து உட்காந்துருக்கிற பையன் சமா லாத்தும் திரு ரகபன், வானம் ஒன்றும் தங்கத்தை மழையா பொழியாது, உல பில்லத்தன் வெள்ளி மழையெல்லாம் பொழியாது, நீ போய் வேலை செய்யணும். ஆனால் ஒன்று, வர வேண்டிய ரிஸ்க் எப்படியாவது வந்துடும், எப்படியாவது வந்துடும். முன்னோர்களுடைய வரலாறுகள் ஒன்று உண்டு. கிணத்துல தவறி விழுந்து ஒரு ஆள் உள்ள போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து சட்டம் போட்டு வந்து எல்லாம் இறங்கி ஆளை தூக்கி போயிருக்குது. மொத்தம் போயிட்டாருன்னு நினைச்சா ஜம்மு நல்லா தான் இருந்திருக்காரு. எழுப்பி விட்டு எல்லாம் ஆசுவாசப்படுத்தி பால் கொடுத்துருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு எப்படி விழுந்தேன்னு கேட்டிருக்காங்க. அவரு நான் விழுந்த விதத்தை சொல்லி காட்டுறதுக்காக அங்கே வெளிப்பட நின்றுருக்காரு. நின்று இங்கே நின்றுட்டு இருந்தேன், இந்த இடத்துல இப்படி தான் நின்றுட்டு இருந்தேன், நான் எப்படியோ பேலன்ஸ் தவறி இப்படி நின்று உண்மையில விழுந்தேன், ரூம் போயிடுச்சு. திரும்ப எடுத்து போட்டாங்க வெளியே. அப்போ உயிர் இல்லை. சொல்றாங்க ஒண்ணும் இல்லை, 1 கிளாஸ் பால் பாக்கி இருந்திருக்கு, அவன் ரிசுக்கல, அவன் ஆயிடுச்சுல, அந்த பால் முடியறதுக்கு முன்னாடி 1 ரூபாய் போட்டு தூக்கி அந்த பாலை கொடுத்து திரும்ப உதவிட்டான். இந்த விஷயம் அவ்வளவுதான். இன்ன ஜிப்ரீல நஃபத ஃபீ ரௌஇ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் புகாரில இருக்கு. இன்ன ஜிப்ரீல் நஃபத ஃபீ ரௌஇ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் உள்ளத்திலே ஊதினார்கள், என் உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்தினார்கள். என்னுடைய இதயத்தின் ஓரத்தில் ஜிப்ரீல் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா, எந்த ஒரு ஆன்மாவும் அதன் ரிஸ்க்கு பூர்த்தியாகாமல் மௌத்தாகாது, மௌத்தாகவே ஆகாது. இந்த பட்டினி சாவுன்னு எல்லாம் போடுவாங்க பேப்பர்ல, பட்டினி சாவெல்லாம் இல்ல, ரிஸ்க்கு முடிஞ்சிருச்சு மௌத்து, அதுக்கு மேல அவருக்கு உணவு கிடைக்காதுன்னு அர்த்தம். பட்டினி சாவ இல்ல, எந்த தவணையாக இருந்தாலும் அது சரியாக முடிக்கிற போது அவர்களுக்கு நடத்தும். நான் சொன்ன மாதிரி ரிஸ்க்கு தட்டுக்கு தேடி வந்துருங்கிறதுனால சும்மா உட்கார்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அனுமதிக்கப்பட்ட வழியில சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுல திறமையை காட்டணும். இந்த துனியாவுக்கு உள்ள பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆக்கிறதுக்கு இதுதான் மைதானம். நீங்க ஆக்கிறதுல உயர்வு அடையணும், இங்கதான் அதுக்கான மைதானம். இங்கே செயல்பட வேண்டும், இங்கே உழைக்க வேண்டும், இங்கே ஹராம் ஹலால் பேண வேண்டும், இங்கே பக்குவமாக இருக்க வேண்டும். மறுமைக்கு இந்த துனியா தயாரிப்பு களம் என்கிற ஒரு சிறப்பை தவிர துனியாவுக்கு வேறு சிறப்பு இல்லை. சம்பாதிப்பதற்கு அனுமதித்த முறையில் சம்பாதிப்பதற்கு எல்லா அனுமதியும் உண்டு. அதற்கு ருவாத்துல் பக்ரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி வருது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிசினஸ்ல கொஞ்சம் தூக்கி விடுறதுக்காக ஒரு நாள் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திரகம் கொடுத்தாங்க. 2 திரகம் போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க, அவருக்காக தான். அந்த ஆடு பால் கறந்து அதுல அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல வரட்டும். நல்ல திறமையாளர், ஆனா ஒண்ணுமே கையில இல்ல அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திரகம் கொடுத்து ஒரு ஆடு வாங்கினாங்க. அவர் அறிவார்ந்த வேலை செய்தார். போய் 2 திரகத்தை கையில வச்சுக்கிட்டு ஆடு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு திரகத்துக்கு ஒரு ஆடு வாங்கினார். மிச்சம் ஒரு திரகம் கையில இருக்கு. ரசூலுல்லாஹ் கொடுத்த 2 திரகத்துல ஒரு திரகத்துல ஆடு வாங்கியாச்சு. வாங்கினவர் என்ன பண்ணா தெரியுமா? சந்தையில போய் நின்று ஒரு திரகத்துக்கு வாங்கின ஆட்டை 2 திரகத்துக்கு வித்தார். மீண்டும் 2 திரகத்தை வித்தார். கையில இப்ப எவ்வளவு இருக்கு? 3 திரகத்தோட வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க கொடுத்த 2 திரகம் இந்தான்னு கொடுத்தார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. அவர் ஹிஸ்டரி சொன்னார். இப்படி போனேன், இப்படி வாங்கினேன், இப்படி வித்தேன், இப்படி வித்து கையில 3 திரகம். பாரக்கல்லாஹு ஃபீ குல்லி சஃகதிக வ பைஅதிக், ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ. அல்லாஹ் தஆலா உன்னுடைய வியாபாரத்திலும் உன்னுடைய இந்த உள்ளங்கையிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்வானாகன்னு துஆ செஞ்சான். அந்த சஹாபி உருவா சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த 2 திரகத்தை கொடுத்த போது நான் அதை 3 திரகமாக்கி சென்ற போது எனக்கு அவர்கள் துஆ செய்வதால், துஆ செஞ்சதால் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நான் போய் மண்ணுல கையை போட்டாலும் லாபமாயிருக்கும்.
நம்ம சொல்றோம்ல, குப்பையில காசு போட்டாலும் குப்பையில கொண்டு போய் அந்த கையை போட்டாலும் லாபம் ஆகுது அப்படின்னு சொல்றோமே. அவர் சொல்லுகிறார், நான் மண்ணிலே கையை போய் போட்டாலும் அது எனக்கு லாபமாக கொட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதாவது நுணுக்கமாக நுட்பமாக அனுமதிக்கப்பட்ட வழியில் சம்பாத்தியம் தேட வேண்டும், உழைக்க வேண்டும். ரிஸ்க் தான் எழுதிட்டாங்கல்ல, நம்ம எங்க போனா என்ன அப்படின்ட்டு உட்கார்றதுக்கு பேர் இல்ல. மார்க்கத்தில் ஒரு பெரிய வார்த்தை தவக்குல். தவக்குல் நம்பிக்கை. இந்த தவக்குல் சரியாக புரிய வேண்டும். தவக்குலை சோம்பேறிகள் தப்பாக புரிகிறார்கள். சோம்பேறிகள் உழைக்க போறதில்லை. என்னன்னா அல்லாஹ் எழுதிக்கிறது அவ்வளவுதான். ஏங்க நீங்க ஹராமாவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல தொழில் ஆண்டவன் எழுதுறது எனக்கு இதுதான். ஏங்க தொழுது போகாம இருக்கீங்க, நான் தொழுகணும் ஆண்டவன் எழுதுற. இப்படியே ஓடும். அதுக்கு நீங்க 100 பாவத்தை கேட்டாலும் 100க்கும் அண்டம் எடுத்து போட்டு ஜம்முன்னு வரலாம். இது அல்ல. தவக்குல் என்பது சரியாக புரிய வேண்டும். ஒரு பக்கம் உனது முயற்சிகளோடு போய்கொண்டே இரு, மறுபக்கம் அல்லாஹ்வின் மடிக்கு தர வேண்டியதை செய்து கொண்டிருப்பார். இரண்டும் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தையில வியாபாரம் செய்கிறார்களே, 9 வயசுல நிக்கிறாங்க வியாபாரத்துல. 9 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக அவர்கள் காட்டிய மிகப்பெரிய வணிகத்துறையினுடைய மாபெரும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளூர் சந்தை, உள்நாட்டு சந்தை, ஷாம் தேசத்தின் சந்தை, எல்லா வியாபாரத்தையும் செய்து வணிக ரீதியாய் ஆகுமான வழியில் பொருள் ஈட்ட வேண்டும். பொய் பேசாமல், பொருட்டு பேசாமல், வாடிக்கையாளரை ஏமாற்றாமல் எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த யுக்திகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். ரிஸ்க் வரும், எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிற இறைவன் பறவைகளை கொடுக்கிறது இல்லையா? பாறையில தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறுல வருது, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறுல வருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல வருது. புழு பூச்சிகள்லாம் ஆண்டவன் எப்படி ரிஸ்க் கொடுக்குறான்னு வருது. முதல் தடவை பாறையில அடிங்க தண்ணி வரும், அடிச்சாச்சு தண்ணி வருது. 2வது தடவை 3வது தடவை அடிச்சு தண்ணி வருது. அதுக்கு அப்பால் உள்ள இருந்து புழு வருது. அந்த புழுவினுடைய தஸ்பீகை மூசாவை கேட்க வைத்தான் நம்ம அல்லாஹ். என்ன தஸ்பீஹ்னு கேட்டா சுப்ஹானல்லாஹி யவானி வயஸ்மஉ கலாமி. என்னை பார்க்கிற, என்னையும் பார்க்கிற அல்லாஹ் அவன் சுப்ஹான், அவன் பரிசுத்தமானவன். என் குரலையும் கேட்கிற அல்லாஹ் பரிசுத்தமானவன். சொல்லுவாங்க இல்லையா, பாறைக்கு அடியில இருக்கிற எறும்புக்கு ரிஸ்க் போகுதுன்னு. எல்லாத்துக்கும் போயிடும். பாறைக்கு அடியில் இருக்கிறதுக்கு போகும். கேட்பாரற்று கிடக்கிற பார்வையற்று இருக்கிற விலங்குகளுக்கு ரிஸ்க் ஏற்பாடு இருக்கு. ஒரு பாம்புக்கு கண்ணு தெரியாது, அல்லது ஒரு பூனைக்கு கண்ணு தெரியாது, அது எங்கேயாவது இருக்கும். போய் இறை தேடி பயணப்பட முடியாத ஒரு இடத்துல இருக்கும். யாராவது ஒரு படைப்பை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு பூனையோ, ஒரு நாயோ, ஒரு தவளையோ எங்கிருந்தாவது எடுத்துக்கொண்டு வந்து கண்டறியாததன் வாயில ஊட்டி விட்டு போகும். அது ரப்புடைய ஏற்பாடு. ரப்புடைய ஏற்பாடு. இல்லமா முஹம்மது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எந்த ரிஸ்கா இருந்தாலும் சரி கொண்டு வந்து சேர்த்துணும் நினைச்சா சேர்த்துருவான். கர்ப்பத்துக்குள்ள கொடுத்தவன் அவன். 10 மாசம் உள்ள இருந்தவன். 10 மாசம் உள்ள இருந்த போது ரிஸ்க் கொடுத்தது யார்? எந்த வழியில கொடுத்தாங்க? பசி எடுக்காமையா இருந்தது. 10 மாதம் உணவு போனது நீட்டா. அதை எப்படி எல்லாம் வைத்திருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வைத்திருந்தார். யார் யாரை எப்படி மௌத்தாக்க வேண்டும், எந்த வயதில மௌத்தாக்க வேண்டும், இதுல என்ன அற்புதங்களை வேண்டுமானாலும் ரிஸ்கிலும் செய்வான், தவணையிலும் செய்வான், எல்லாத்திலையும் செய்வான். நான் இப்ப சொன்ன முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருகிறது. கிறிஸ்தவ பாதிரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருந்த கூட்டத்துல போய் என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக போனார்கள். முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்ல பைத்துகள் வழித்தோன்றல் ரிதுவானுல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். முகமது பாக்கிர் போய் நசாராக்கள்கிட்ட உட்கார்றாரு. அந்த தலைமை பாதிரி தனியா கண்டுபிடிச்சார். நீ எங்க ஆள் இல்ல இங்க வா அப்படின்னு கண்டுபிடிச்சா கூப்பிட்டு ஆமான்னு ஒத்துட்டார். பேர் என்ன? பேர் முகமது பாக்கிர். எங்கிருந்து வர்ற? 14 இருந்து வர்ற. எதுக்கு வந்த? நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு வந்தேன். முடிஞ்சா ஒரே இறைவனை பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெறும் நபி தான், அவர் அடியார் தான், அவர் கடவுள் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வந்தேன். பேசிட்டே இருந்தப்போ அவர்களுடைய அறிவாற்றலை சோதிப்பதற்காக முகமது பாக்கிர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டான். இந்த பாதிரி கேட்டார். நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு, நான் இஸ்லாத்துல சேர்றேன். அவருக்கு எக்கச்சக்க சந்தோஷம். தலைமை பாதிரி கவித்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துடலாம். மக்களாமே கேட்கட்டும், நீங்க கேளுங்க. கேளுங்கன்னு சொல்றிய, நீ பெரிய ஆணிமா. நான் ஆணிமான்னு தெரியாது, ஆனா ஜாகில் இல்லை, முட்டாள் இல்லை. அதே சமயத்தில் நான் ஆணிமான்னு எனக்கு தெரியல. சரி, கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு நிறைய கேள்விகள், இஸ்லாமிய வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அது அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கொடுத்தது. உள்ள கிடக்கில இருந்து ஏராளமான பதிலை சொன்னார்கள். ஒரு நேரம் இருக்குது, ஒரு நாள்ல இரவு பகல்லையும் சேராது, நைட்லையும் சேராது. எந்த நேரம் சொல்லு? அவர் கேட்ட பாதிரி கேட்ட கேள்வி. நைட்லையும் சேராது, பகல்லையும் சேராது, அது எந்த நேரம்? யோசிக்காம பட்டுன்னு பதில் சொன்னாங்க. ஃபஜ்ர் உதயமானதுல இருந்து சூரிய உதயம் வரை உள்ள நேரம். ஃபஜ்ர் பாங்கு சொன்னதுல இருந்து சூரியன் உதிக்கிற வரை உள்ள நேரம். நைட்லையும் சேராது, பகல்லையும் சேராது. நான் டக்குன்னு சொன்னாரு, நீ சரியா தான் சொன்ன, நீ ஆலிம் இல்லைன்னு சொன்ன, ஆனா நான் கேட்கிற எல்லாத்துக்கும் இப்படி பதில் சொல்றிய. அவர் கேட்ட கேள்வி, நான் ரிஸ்க பத்தி பேசிட்டு இருந்ததுனால அதை சொல்ல வரேன். அந்த பாதிரி கேட்ட கேள்விதான். ஆமா, என்னமோ சொர்க்கம் இருக்குதாமா, என்ன சாப்பிட்டாலும் மலைஜலம் கிடைக்க மாட்டீங்களாமா, இது எப்படி நடைமுறைக்கு ஒத்து வருதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் பதில் சொன்னார்கள். ஏன் கர்ப்பத்துல நீ 10 மாசம் இருந்தே, சாப்பிடாமையா இருந்த? சாப்பிட்டு தான் இருந்த. நீ எங்க மலைஜலம் கழிச்ச? 10 மாசம் மலைஜலம் கழிக்கலையே. மலஜலம் கழிக்காமல் தேவையான இரணத்தை ஒரு உயிருக்கு தர முடியும். கர்ப்பத்தில் 10 மாசம் தந்தவனால் சுவனத்தில் ஏன் தர முடியாது என்று திரும்ப கேட்பார்கள். அந்த கிட்டத்தட்ட பாதி முஸ்லிமைகள் கேட்கிற கேள்விகள்ல கொஞ்சம் பெருசா ஏதாவது கேட்டு ஆளை ஒரு வழியா கமத்திடலான்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ. அவர் அடுத்து கேட்டாரு, ஒரே நாள்ல 2 குழந்தை பிறந்தது.
கிதாபில் இருக்கு, முகமது பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி வரலாறுல இருக்கு. ஒரே நாள்ல 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தைங்க ஒரே நாள்ல மௌத்தாச்சு. ஒரே நாள்ல மௌத்தாச்சு. ஆனா மௌத்தாகும் போது ஒரு குழந்தைக்கு வயசு 50, ஒரு குழந்தைக்கு வயசு 150. யாருன்னு தெரியுமான்னு கேட்டான். யோசிக்கவே இல்லை. வரலாறு படித்தவர்கள், இது உசைர் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல வரக்கூடிய உசைர் அலைஹிஸ்ஸலாம். அவர் தம்பி 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்தாங்க. ஒரே நாள்ல பிறந்தாங்க. பிறந்து 2 பேருமே ஒன்னா வளர்ந்தாங்க 30 வயசு வரை. 30 வயசு வரை ஒன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் குர்ஆன்ல 3ஆம் ஜுஸ்ல இந்த நிகழ்ச்சி வருது. ஒரு இடிபாடுகளுக்கு இடையில கிடந்த ஒரு ஊரை பார்த்துட்டு அவர் கேட்டுவார், அண்ணா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, அல்லாஹ் இந்த ஊரை எல்லாம் எப்படி தான் உயிர்ப்பிப்பானோ, ஊரா இடிஞ்சு போய் சிதிலமடைஞ்சு போய் இடிபாடுகளாய் சேதாரப்பட்டு இப்படி கிடக்குற தரையில இதை எப்படி உயிர்ப்பிப்பானோன்னு உடனே இப்படி தான் உயிர்ப்பிப்பான்னு அல்லாஹ் இவரை மௌத்தாக்கிட்டான். 100 வருஷம் கழிச்சு திரும்ப எழுப்புறான். 100 வருஷம். நீங்க ஏதோ அம்புலிமமா வரலாறுன்னு நினைக்காதீங்க. குர்ஆன்ல இருக்கு, 3ஆம் ஜுஸ்ல இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கிறது குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. ஃபஅமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமி, அல்லாஹ் 100 ஆண்டவரை மௌத்தாக்கினான். அதுக்கப்புறம் எத்துமா பாய்த்தது, பிறகு எழுப்புறான். எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், கம்ல வித்து எவ்வளவு நாள் தூங்கின சொல்லு பார்க்கலாம். அவர் அந்த நபிட்ட லபிஸ்த யௌமன் அவ பாத யௌம், ஒரு நாள் தூங்கியிருப்பேன், இல்லாட்டி ஒரு 6 நாள் தூங்கியிருப்பேன். இது அவர் மட்டும் இல்லை, நம்மளும் அப்படித்தான். இந்த ரொம்ப நேரம் தூங்கி எப்ப எந்திரிச்சானோ, என்ன தூங்கிட்டே இப்ப தான் படுத்தேன், நம்ம வரத்தேன் 6 மணி நேரம் தூங்கியிருப்பார். பகல்ல சின்ன தியானம் படுத்தது அசன் வரைக்கும் தூங்கியிருப்பார். எப்ப எவ்வளவு நேரம் இப்பதான் படுத்தேன். அவர் 100 வருஷம் தூங்கிட்டு அல்லாஹ் கேட்கிறான், கம்ல வீட்டை எவ்வளவு நாள் தூங்க யோமன் பாதையும் ஒரு நாள் இருக்கும். இவர் 100 வருஷம் இப்படி சொன்னது கூட பரவாயில்ல. சூரத்துல் கல்ஃப்ல வருது 300 வருஷம் தூங்கிட்டு அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. கல்ஃப் சூரால வருது, கம்ல வீத்தும் நீங்க எத்தனை வருஷம் தூங்குனீங்க, யௌமன் பாத யோமி ரப்புக்கும் அலமு பிமா லபிஸ்தும், சூரத்துல் கல்ஃப்ல வருது. நீங்க எவ்வளவு தூங்குனீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், போங்க கடவுளுக்கு போங்கன்னு அங்க வரலாறு வருது. இவர் 100 வருஷம் கழிச்சு எழுப்பி விடுறானா. இப்ப இவருக்கு வயசு என்ன? இவருக்கு வயசு 130. 100 வருஷம் கழிச்சு எழுப்புறான், அங்க ஊருக்கு போறாரு. இவருக்கு மாத்திரம் தான் அந்த 100 வருஷம். நாம் ஏற்கனவே இங்க பயானில பல தடவை சொல்லி இருக்கிறோம். காலம் மற்றவர்களுக்கு அப்படியே நின்றது, இவருடைய காலம் 100 வருஷம் அதிகம். 120 வயசுல இவர் ஊருக்குள்ள போறாரு. ஒரு கிழவியினால் அடையாளம் காணப்பட்டு, சென்றாண்டு கூட தராவிக்கு பின்னால பேசியிருக்கோம், அடையாளம் காணப்பட்டு கடைசியா அண்ணன் தம்பி சேர்ந்து அதுக்கப்புறம் 20 வருஷம் இருந்தாங்க. தம்பிக்கு வயசு 50 தான் ஆச்சு. உசைர், அவர் பேர் உஸ்ரா, இவர் பேர் உசைர். உஸ்ராவுக்கு வயசு 50, உசைருக்கு வயசு 150. 2 பேரும் ஒரே கபரில், ஒரே கபரிஸ்தானில், ஒரே நாளில் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். சொன்னதுக்கு அப்புறம் பாதிரி ஷஹாதத் கலிமா சொல்லிட்டார். முகமது பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி. இங்க முகமது பாக்கருடைய செய்தியை சொல்லுவது என்ன, கர்ப்ப காலத்தில் 10 மாதம் அவன் உணவு கொடுத்தது எந்த ரீதியில நாம் யோசிக்க முடியும்? விஞ்ஞானம் ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன டியூப் போட்ட, என்ன மருந்து கொடுத்த, என்ன உள்ள போச்சு? கிளீனா தாய் சாப்பிடுகிறாள், அங்கிருந்து அப்படியே தாயிடமிருந்து குழந்தைக்கு வருகிறது. 10 மாதம் தேவையான ரிஸ்க்குகளை கர்ப்ப காலத்தில் ஒரு குழந்தைக்குள்ளே கொடுத்த ரப்பல் ஆலமீனுக்கு உலகத்தின் எந்த மூலையில் எந்த உயிர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ரிஸ்க் கொடுக்க தெரியும். لا تحزن إن الله معنا لا تحزن إن الله